ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொது சபை கூட்டத்தொடர் எங்கு நடைபெற உள்ளது? ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொது சபை கூட்டத்தொடர் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் நடைபெற உள்ளது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 9ஆம் தேதி வந்து தொடக்கம். உயர்மட்ட பொது விவாதம் பார்த்தோம்னா செப்டம்பர் 23 முதல் செப்டம்பர் 29 வரை நடைபெறும். இந்த தொடரினுடைய முதல் பாரம்பரிய பேச்சாளராக பிரேசில் உள்ளது. இரண்டாவது பேச்சாளராக அமெரிக்கா இருக்காங்க. செப்டம்பர் 26ஆம் தேதி வந்து இந்தியா வந்து பேச்சாளராக இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா நாடு முழுவதும் உள்ள நெசவாளர்கள், கைவினைஞர்கள், தொழில் முனைவோரால் உருவாக்கப்பட்ட பொருட்களை எந்த நிறுவனம் காட்சிப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் உள்நாட்டு மின் வணிக சந்தையான ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் தான் வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த காட்சிப்படுத்துகிறாங்க. எந்த தலைப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா கிராஃப்டட் பை பாரத்தினுடைய 10வது பதிப்பு தலைப்பில் தான் வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுதந்திர தினத்தை முன்னிட்டு பேருந்து கட்டணத்தில் விமானத்தில் பயணிக்க என் நிறுவனம் அறிவித்துள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு பேருந்து கட்டணத்தில் நம்ம விமானத்தில் பயணிக்க எந்த நிறுவனம் அறிவித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃப்ரீடம் சேல் அப்படின்ற நேமில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மூத்த குடிமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு வந்து இதில் வந்து சலுகை இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா போக்சோ சட்டத்தை தவறாக பயன்படுத்தினால் எந்த பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும்? போக்சோ சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்தினால் எந்த பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவு 22ல் 1 படி தான் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்து வந்து பெரியவர்களுக்கான 20 வேலண்ட் நியூமோகாக்கஸ் காஞ்சுகேட் தடுப்பூசியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தும் நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைசர் நிறுவனம் தான். இது வந்து PCV20 அப்படின்ற நேமில் வந்து தடுப்பூசி வந்து வழங்குறாங்க. 50 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் ஆஸ்துமா, காப்டி அப்படின்னா நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய், நாள்பட்ட சிறுநீரக நோய் மற்றும் நீரிழிவு போன்ற பிற நோய்கள் உள்ளவர்கள் நிமோகாக்கல் தொற்றுகளை உருவாக்கும் ஆபத்தை எதிர்கொள்கின்றனர். அவங்களுக்காக தான் வந்து இந்த தடுப்பூசியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபைசர் நிறுவனம். அடுத்து பார்த்தோம்னா அரசு பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு இணைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அகல்விளக்கு திட்டம். மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் இதற்காக விழிப்புணர்வு சிற்றேடு மற்றும் காணொளிகளை உருவாக்கியுள்ளது. அகல்விளக்கு திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அரசு பள்ளிகளில் பயில்ற 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்காக, ஒன்லி ஃபார் மாணவிகளுக்காக இணைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டம் தான் வந்து பார்த்தோம்னா அகல்விளக்கு திட்டம். மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் இதற்கான விழிப்புணர்வு சிற்றேடு மற்றும் காணொளிகளை உருவாக்கியுள்ளது. கேரியர் கைடன்ஸ் ஆசிரியர்கள் வாயிலாக பள்ளிகளில் வந்து இது நடத்தப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து 2024 முதல் 2024 டு 2025ஆம் ஆண்டு நிதியாண்டில் தமிழ்நாடு பெற்றுள்ள பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 11.2%. 14 ஆண்டுகளில் இல்லாத பொருளாதார வளர்ச்சியை வந்து எட்டியிருக்கு அப்படின்றாங்க. 11.2%. அடுத்து பார்த்தோம்னா நாட்டிலேயே TN முதலிடம், அதாவது தமிழ்நாடு தான் வந்து இந்த பொருளாதார வளர்ச்சியோட கண்டினியூவேஷன் தான். நாட்டிலேயே வந்து தமிழ்நாடு முதலிடமாக இருக்குது. அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்கி வருவதாகவும் உற்பத்தி துறையில் நாட்டுக்கு தலைநகராக தமிழ்நாடு திகழ்வதாகவும் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது. அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்கி வருவதாகவும் உற்பத்தி துறையில் நாட்டுக்கே வந்து தலைநகராக தமிழ்நாடு திகழ்வதாக தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது. இதில் வந்து தேசிய சராசரி பொருளாதார வளர்ச்சியில் அப்படின்னு பார்த்தோம்னா 6.5%, தமிழ்நாடு 11.2%. உற்பத்தி துறையில் 2024ஆம் ஆண்டு மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கான சதவீதம் பார்த்தோம்னா 12.42%. கட்டுமான துறையில் தமிழ்நாட்டோடது பார்த்தோம்னா 13.4%. சேவைத்துறையில் தமிழ்நாட்டோட வளர்ச்சி பார்த்தோம்னா 11.3%. வேளாண் துறை உள்ளிட்ட முதன்மை துறையில் வந்து பார்த்தோம்னா 3.2%. இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டோட சதவீதம், அதாவது எந்தெந்த துறையில் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கான புள்ளி விவரம் தான் வந்து இது. இதில் வந்து
வந்து நாட்டிலேயே வந்து தமிழ்நாடு தான் முதலிடம் பெற்றிருக்காங்க. 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டு நிதியாண்டில் தமிழ்நாடு பெற்றுள்ள பொருளாதார வளர்ச்சி பார்த்தோம்னா 11.2%. 14 ஆண்டுகளில் இல்லாத பொருளாதார வளர்ச்சியை வந்து இப்போ எட்டியிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.